டேய் சூர்யா தான போறான். அவன சாவு நம்ம கையில தான். வண்டி ஏறடா வண்டியா. சீக்கிரம் எடு. ஏறடா. விடாத. இந்த முறை போடா. தூக்குடா அவன. போடா. ரைட்ல போறான் பாரு. தூக்கு. போடா போய் ஓவர்டேக் பண்றான். தூக்கு அவன. போடா போடா சீக்கிரம் போடா. டேய் அவன் லெஃப்ட்ல போறான், நீ ரைட்ல போடா. நீ ரைட்ல போடா, ஷார்ட்கட்ல போய் அவனை பிடிக்கலாம். இன்னைக்கு அவனை விட கூடாதுடா, அவனை முடிச்சா அவன. போடா வேகமா. இந்த தடவையும் என்னை ஏன் காயத்ரி காப்பாத்துன? உன்னை ஒவ்வொரு தடவையும் காப்பாத்தும் போதும் நீ என் பழைய சுப்புவா மாறுவேங்கிற நம்பிக்கையில தான் நான் காப்பாத்துறேன். ஆனா நீ என்னதான் நடந்தாலும் நான் மாறவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறிய சுப்பு. நான் இப்படி மாறினதுக்கு காரணமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தாண்டி. நீ நல்லா இருக்கணும்னு தாண்டி நான் நினைக்கிறேன். ஆனா நீயும் சூர்யாவும் நல்லா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம் சுப்பு. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என் சந்தோஷமே நீதான் காயத்ரி. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? திரும்ப நமக்குள்ள பிரிவு வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு சுப்பு. திரும்ப நமக்குள்ள பிரிவு வரணும்னு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம 3 பேர்ல ரேணுகாவை விட உன்னை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்திலேயே உன்னை மட்டும் தாண்டி எனக்கு பிடிக்கும். நம்ம சேர்ந்தே இருக்கணும் சுப்பு. நீயும் சூர்யாவும் தான் சேர்ந்தே இருக்கணும் காயத்ரி. டாக்டர் என்ன சொன்னாங்க? ஏய் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உன்னை கரெக்டாக செக்கப்க்கு வர சொல்லியிருக்காங்க. கரெக்டாக டேப்லெட் சாப்பிடணும்னு சொன்னாங்க. அவ்வளோதான் சொன்னாங்களா? ஆமா. ஏன் அப்படி கேட்குற? உண்மையை சொல்லு, நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். வேற ஒன்றும் பெருசா சொல்லவே இல்லை. உன்னை சந்தோஷமா வச்சுக்க சொன்னாங்க. அதான் நடக்காதே. ஏன் நடக்காது? என்னோட சந்தோஷம் சூர்யாதான். உனக்கு அது தெரியாதா? அதான் அவர் வீட்லயே உன்னை கொண்டு வந்து தங்க வச்சிருக்கேன்ல, அப்புறம் என்ன? எனக்கு அவர் வீட்டுல இருக்கிறது முக்கியம் இல்ல. அவர் எனக்கு வீட்டுக்காரரா இருக்கணும். அதுவும் எனக்கு மட்டுமே இருக்கணும். ஏண்டி இப்படியெல்லாம் பேசுற? என்னால என்ன மாத்திக்க முடியல காயத்ரி. இங்க பாரு, ஒண்ணு என்னை இப்படியே விட்டுடு, இல்ல எனக்கு சூர்யாவை விட்டு கொடுத்துரு. என்ன பதிலையே காணும்? சரி, நான் என்ன பண்ணணும்? இனிமே சூர்யாவுக்கு நான் தான் எல்லாமே பண்ணுவேன். எல்லாமேனா எல்லாமே. அதுவும் எல்லாமே உன் கண்ணு முன்னாடி தான் பண்ணுவேன். அதை நீ வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். இந்த கண்டிஷனுக்கு நீ ஓகே சொன்னா நான் உன் கூட வரேன். இல்லைன்னா நான் என் வீட்டுக்கே போயிடுறேன். இங்க பாரு, அங்க போய் நான் அமைதியா இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாத. திரும்பவும் சூர்யாவை அடைய நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். என்ன சொல்ற? டீலா நோ டீலா? அவங்களுக்கு பிடிக்காத விஷயமும் சரி, ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தாலும் சரி, யாரும் பண்ணாதீங்க. இவ்வளவுதானா? நீ சூர்யாவை கவனிச்சுக்கோன்னு நான் எப்பவோ சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன சுப்பு? இங்க
இங்க பாரு, சூர்யா உனக்கும் புருஷன்தான். எனக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அது எல்லாம் உனக்கும் இருக்கு. ஓகேவா? சரி, நான் கீழே போய் கால் டாக்ஸி அரேஞ்ச் பண்றேன். நீ கிளம்பி கீழே வா. ஏன் காயத்ரி இப்படி இருக்க? நீ இப்படி இருக்கிறதுனாலதான் உன்னை விட்டு போகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அறிவில்ல? கண்ணை எங்க வச்சிட்டு வரீங்க? தான்டா கண்ணு வச்சு வந்துட்டு இருக்கோம். நல்லா மாட்டியா? யாரா நீங்க? விடுங்கடா டேய். யாரா நீங்க? என்ன கொல்ல வரீங்க? என்ன யாருன்னு உனக்கு தெரியாதா? தப்பாச்சே. சாவறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாவு. என் பேரு கண்ணையன். கொலை பண்றதுதான் என்னோட தொழில். வேணாம், எனக்கு எதுவும் பண்ணிடாத. உன் ஆத்மா சாந்தி அடைய அந்த ஆண்டவங்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். டேய் வாடா, வாடா. ஏய் ஓடு. என்ன பண்ணீங்க? நீங்க எப்ப வந்தீங்க? என்னப்பா இது? வாங்கப்பா, ஹாஸ்பிடல் போவோம். விடாத வீரா, வீரா விடாத. அவங்கள விட மாட்டேடா. யாரை கொல்ல வரீங்க? நான் பாத்துக்கிறேன். நீ போ, நீ போ. விடாத அவங்கள. வீரா அடிச்சு விரட்ட அவனுங்கள. விடாதீங்க சூர்யா. ஓடுங்கடா. அப்பா சீக்கிரம் வாங்க, ஹாஸ்பிடல் போலாம். அம்மா என்ன மாமா இது? வாங்க ஹாஸ்பிடல் போலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல வீரா, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம். ஐயோ வாங்க, முதல்ல ஹாஸ்பிடலுக்கு போவோம். தம்பி சொன்னா கேளு தம்பி. என்ன வீரா? போய் அவனுக்கு மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சூர்யா மாமா சொல்றது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அப்புறமா மத்தத பாத்துக்கலாம். சரி, அந்த கட்ட ஒண்ணு இல்ல. வாங்க 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 போலாம். வாங்க போலாம். நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியலங்க. ஏன் சார், பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக யாராவது கையை வெட்டிட்டு வந்து நிப்பாங்களா சார்? நம்புங்க சார். அதுக்கு இல்ல சார், ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் எப்படி இப்படிலாம் பிளான் பண்ண முடியும்? சார், கொடுக்க வேண்டியது கொடுத்தா கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் உங்களுக்கு தெரியாதா? மிஸ்டர், ரொம்ப ஓவரா பேசுறீங்க. சாரி சார், வாய் தவறி உண்மையை பேசிட்டேன். ஹலோ வீரா. வீரா சார், அமைதியா. கண்ணையனும் அவனோட ஆளுங்களை தான் என்ன அட்டாக் பண்ண வந்தாங்க. அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தது ஜெயில இருக்கிற சபாபதி தான். என்ன சூர்யா நீங்க திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க? சார், எத்தனை தடவை சொன்னாலும் உண்மை பொய்யாயிடாது. சரி சூர்யா, நீங்க சொல்றத உண்மையே வச்சுக்கோ. ஆனா அந்த சபாபதி தான் இதை பண்ணாருன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு?
சபாபதியோட பொண்ணு கல்யாணி எங்க அம்மா கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லியிருக்கா சார். அட என்ன சூர்யா நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள பேசுறதுலாம் ஆதாரம் சொல்லிட்டு இருக்கீங்க? நேர்ல பார்த்த எங்களை தவிர வேற என்ன சார் ஆதாரம் வேணும் உங்களுக்கு? சார் உங்க சாட்சியெல்லாம் நம்பி என்னால எப்பேற்பட முடியாது. எனக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். என்ன மாமா? கரெக்டான ஆதாரத்தோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுக்கிறேன். புரியுதா? இப்ப கிளம்புங்க. கிளம்புங்க சார். யோ அந்த ஃபைல் எடுத்துட்டு வாயா. சரிங்க சார். இப்போ ஒருத்தன் நிலம அப்பா வாங்க இங்க இருந்து கிளம்பலாம். கிளம்ப சொல்லியா அவங்கள. உன் மாமாக்காரன் எங்க? என்னக்கா அதுக்குள்ள மாமாவை தேடுறீங்க? சே வாய் மூடு. சரி சரி கோவப்படாதீங்க. மாமா வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. வெளியே போயிருக்காரு? ஆமாங்கா. அக்கா பார்த்து பொறுமையா சாப்பிடுங்க, தொண்டையில சிக்கிக்க போகுது. அக்கா அதுக்கு இல்லக்கா, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மாமாக்கு பதில் சொல்லணும்ல, அதான். அக்கா எனக்கு தெரிஞ்சு மாமா உங்களுக்கு மல்லிகை பூவும் அல்வாவும் வாங்க போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணி எடு, கையில ஊத்து. ஊத்து சீக்கிரம் ஊத்து. இந்தா எடுத்துட்டு போ. என்னக்கா பாதி தோசையிலே கை கழுவிட்டீங்க? எடுத்து சொல்றல, போதும் போதும் எடுத்துட்டு போ. இல்ல கம்மியா சாப்பிட்டிருக்கீங்க, அப்ப மாமா வந்து என்னதானே திட்டுவாரு? ஏய் எடுத்துட்டு வெளியே போடி. நான் வெளியே போறேன், மாமா உள்ள வருவாரு. அப்பா இன்னைக்கு அந்த போலீஸ்காரன் தொல்லையே இல்ல, ஜாலி. என்ன டார்லிங், மாமா உள்ள வர்றதுக்குள்ளே கதவு தாப்பா போட்டீங்க. ஏய் நீ எப்படி இந்த தாப்பால திறந்த? இதுக்கு பேர் தான் காந்தம். இது இரும்பு எங்க இருந்தாலும் இழுத்துரும். நீ என்ன இழுக்கிற மாதிரி. சே வாய மூடு. முதல்ல கதவை மூடுறேன், அப்புறமா வாய மூடலாம். இத பாரு முத்தையா, வேண்டாம். ஓ லைட்டு வேண்டாமா? ஓகே ஓகே. அழு, நல்ல அழு. அன்னைக்கு உன் அண்ணனை காப்பாத்த போதானே, இன்னைக்கு நம்ம புள்ளைய யாராவது காப்பாத்த வேண்டியிருக்கு. அந்த ராமையாவும் வீராவும் வரலனா நம்ம புள்ள இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டான். உன் அண்ணன் மூலமா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஐயோ மாமா ப்ளீஸ், அத்தையை திட்டாதீங்க. நான் தான் அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். என்னம்மா நீயுமா? சாரி மாமா. அந்த சபாபதி ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே இப்படி எல்லாம் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். என்னம்மா நீ ஊருக்கே யோசனை சொல்றவ நீ, நீயே இந்த விஷயத்துல இப்படி இருந்துட்டியே. ஏற்கனவே ஒருத்தனை பறி கொடுத்துட்டோம், இப்ப இவனையுமா? அப்பா அத போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுல்ல, விடுங்கப்பா, அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. ஏய் என்ன நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க?
போலீஸ்காரங்க தான் ஆதாரம் இல்லாம எதுவும் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல. நான் தான் சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அந்த சொட்ட தலையும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். சூர்யா ஆதாரம் தானே, நான் கொண்டு வரேன். நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆதாரத்தோட வரேன். வேணாம், நீ ஒண்ணும் பண்ண வேணா. பண்ணதெல்லாம் போதும். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. ஏங்க, இவன் என்ன உங்களுக்கு மட்டும்தான் புள்ளையா? எனக்கும் புள்ளதாங்க. உங்களுக்கு இருக்கிற பாசத்தை விட எனக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இவனை நான் 10 மாசம் சுமந்து பெத்தவங்க. 10 மாசம் சுமந்து பெத்தவன்றதுனாலதான் உன் அண்ணனுக்கு தாரவாத்து கொடுக்க பாத்தியா? என்னங்க நீங்க? நான் ஏதோ இவனை கொல்ல சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. டேய், இங்க பார். உன் அண்ணனை நீ காப்பாத்துனது ஒண்ணுதான், மொத்த குடும்பத்தையும் பலி கொடுக்கறது ஒண்ணுதான். ஏங்க, அன்னைக்கு நான் ஏதோ பாசத்துல அப்படி பண்ணி தொலைச்சிட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதையே சொல்லி காமிச்சிட்டு இருக்க போறீங்க? நம்ம குடும்ப பிரச்சனைக்கு காரணமே நீ அன்னைக்கு உன் அண்ணனை காப்பாத்துனதுதான். அதான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றல, ஏன் திரும்ப திரும்ப சொல்லி காட்டிட்டு ஐயோ, எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க? யார் அந்த சபாபதி? நான் இருக்கும்போது சூர்யாவை தொட்டுருவானா? இல்ல தொடுறதுக்கு தான் நான் விட்டுருவேனா? நம்ம குடும்பத்தை ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டா அந்த சபாபதி. அது தப்புன்னு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க சூர்யா. நான் இருக்கிற வரைக்கும் அந்த சபாபதி மட்டும் இல்ல, எவனாலையும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அவனை இனிமே நான் பாத்துக்கிறேன். என்னடா இன்னும் காணோம்? வந்துருவேன்னு நினைக்கிறேம்மா. அம்மா வரமா. சாரி த, வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, அதான் வந்துட்டல்ல. மாமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எங்க அப்பா என்னென்ன பண்ணாரோ நான் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி, நீ உள்ள வா. வா. இந்தாங்க, இந்த ஃபைல் எடுத்துக்கிட்டே பீரோல வைங்க. ஓகே சார். பத்திரம். தேங்க் யூ சார். மாமா, என்ன சூர்யா, உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது? திரும்ப திரும்ப வந்து ஏன் தொந்தரவு பண்றீங்க? சார், நான் ஒன்னும் தொந்தரவு பண்ண வரல சார். என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணது சபாபதி தானே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணதான் ஒரு சில ஆதாரத்தோட வந்திருக்கேன். என்ன ஆதாரம்? இதோ இவதான் அந்த சபாபதியோட பொண்ணு. பெத்த பொண்ணு அப்பனை பத்தி சொல்ல போறா, நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுமா. சூர்யாவை கொலை பண்ண ட்ரை பண்ணது உங்க அப்பான்னு சொல்றாங்க, உண்மையாது? சொல்லுங்க, ஏன் யோசிக்கிறீங்க? சொல்லுங்கம்மா. என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணது உங்க அப்பா தானே? இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லு. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? சொல்லு கல்யாணி. சொல்லு. ஏன் இந்த மாதிரி மச நின்னுட்டு இருக்க? வாயை திறந்து சொல்லு கல்யாணி. சொல்லு. ஏய் சொல்லு. இங்க பாருங்க சூர்யா, ஏன் முன்னாடியே விட்னஸ் மிரட்டுறீங்க? சார், நான் விட்னஸ் மிரட்டல சார், உண்மையை தான் சொல்ல சொல்றேன். கல்யாணி, என்னம்மா இப்படி அமைதியா நின்னுக்கிட்டு இருக்க? சொல்லுமா. என்னாச்சு உனக்கு? சொல்லுன்றல்ல. இங்க பாருமா, நீ யாருக்கும் பயப்பட வேணாம். தைரியமா உண்மையை சொல்லு. சார், சத்தியமா எங்க அப்பாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். ஏய், டேய், என்னடா? சார்,
இவங்க எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி சார். தங்கச்சி பையனை யாராவது கொள்ளணும்னு நினைப்பாங்களா சார்? ஹேய், எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? சூர்யா உங்க அம்மா கூட்டு வெளில போங்க. சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். வெளியில போறீங்களா இல்லையா நீங்க? சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். சூர்யா வெளில போயிடுங்க, இல்லனா பொய் சாட்சி ரெடி பண்ணி கூட்டு வந்தீங்கன்னு சொல்லி உங்க 2 பேத்தையும் தூக்கி உள்ள போடுவேன். செய்யவா? இப்ப போறீங்களா இல்லையா? டேய் வாடா. போங்க. சீ. ஏமா உனக்கு என்ன தனியா சொல்லுமா? போமா போமா. அத்தை அத்தை அத்தை, ஹேய் ஒரு நிமிஷம் நில்லுங்க அத்தை. நீ வாப்பா. அத்தை ஒரு நிமிஷம் நில்லுங்க அத்தை. ஹேய் என்ன சொல்ல போற? என்னடி சொல்ல போற? நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டு இப்ப அத்தை சொத்தர வந்து பேசிட்டு இருக்கியா? போடி. ஐயோ இல்ல அத்தை. நீ வா. மாமா மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க மாமா, நில்லுங்க மாமா. இத பாத்துட்டு அப்புறமா நீங்க என்ன வேணா பேசுங்க. மாமா ப்ளீஸ் மாமா, நீங்களாவது வாங்கி பாருங்க மாமா. பாத்துட்டு அப்புறமா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. சரி வாங்கி தொலை. இந்த மெசேஜ் யார் அனுப்பிச்சா? வேற யாரு? எங்க அப்பா தான். அட பாவி, பெத்த பொண்ணையே கொல்லணும்னு நினைக்கிறவனுக்கு நாமெல்லாம் சர்வ சாதாரணப்பா. நான் ஒண்ணு நினைச்சா நீ ஒண்ணு நினைக்க